காவேரி வந்து விஜய் கிட்ட பேசினதும் விஜய் ரூமுக்கு போயிட்டு பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. இந்த காவேரி ஏன் இப்படி நினைக்கிறான்னு தெரியல. அவளை பார்க்கும்போது பொசசிவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா வெளியில எதுவுமே அவ காமிச்சுக்க மாட்டேங்கிறா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். அந்த டைம்ல காவேரி வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, என்ன மேடம் 5 நிமிஷம் டைம் வேணும்னு கேட்டீங்க, எல்லாம் யோசிச்சு முடிச்சிட்டிங்களா? உங்க டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிச்சா? சரி வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில காவேரி எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு ஒரு கேர்டேக்கர் வேணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அந்த கேர்டேக்கரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. விஜய் வந்து தாத்தா கிட்ட, தாத்தா நம்ம வீட்டுக்கு ஒரு கேர்டேக்கர் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன், இனி எந்த பிரச்சனையும் இல்ல, காவேரியும் கோவப்பட மாட்டா, வெண்ணில அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இவங்க நம்ம வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க தாத்தா, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, காவேரி எழுந்திரிச்சா சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆபீஸ் கிளம்பிடுறாங்க. காவேரி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த வெண்ணிலா வந்து என்ன பண்றான்னு தெரியல, நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்ததுக்கு அப்புறம் கேர்டேக்கர் இருக்கிறத பார்த்துட்டு காவேரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க. காவேரி இருந்துகிட்டு இப்ப எதுக்கு கால் பண்றீங்கன்னு சொன்ன உடனே, உன்னோட குரல் கேட்கணும் போல இருந்துச்சு, அதனாலதான் கால் பண்றேன், புருஷனை இரிட்டேட்டிங் பண்றத உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொன்ன உடனே காவேரிக்கு வந்து சிரிப்பு வந்துருது. என்ன காவேரி, சிரிப்பு சத்தெல்லாம் பலமா கேக்குது போல அப்படின்றாங்க. அதுக்கு காவேரி இன்னுமே சிரிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.